Praise the Lord, hallelujah, glory to God. இந்த யூத் கேன் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேவன் வாலிபர்களுக்கு என்று ஒவ்வொரு வாரமும் பிரத்யேகமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, இன்னைக்கும் God உங்களோடு பேச காத்திருக்கிறார். இயேசு எப்பயுமே வாலிபர்கள்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பது உண்டு. உண்மையாகவே இந்த பிரசங்கத்தை கேட்கிறவங்க உங்ககிட்ட God ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம பைபிள்ல இருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். என்னன்னா, மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரி வீட்டுக்கு ஜீசஸ் போறாரு. அவருக்கு வீட்டுக்குள்ள போகும்போது அங்க போனதுமே அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல மார்த்தாளை பார்க்கிறோம். அவ அக்கா என்ன பண்ணுகிறா அப்படின்னா, மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதிலே மிகவும் வருத்தம் அடைந்தாள் என்று 40வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, தங்கச்சி என்ன பண்றா, மரியாள் என்ன பண்றா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்த உடனே முக்கியமா அவருக்கு தான் இடம் கொடுக்கணும்னு ஓடி போய் இயேசுவின் பாதத்துல அமர்ந்துட்டா. ஹல்லேலூயா. ரெண்டு பேரு, ஆனா ஒருத்தி வேலையின் நிமித்தமாக டயர்ட் ஆயிடுறா. இன்னொருத்தி எது முக்கியம், இந்த டைம்ல வேலை எப்பனாலும் செஞ்சுக்கலாம், ஆனா இப்ப இயேசு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அப்ப அவருக்கான டைமை நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு ஓடி போய் உட்கார்றா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட எதிர்பார்க்கிறார். என்னன்னா, இன்னைக்கு யாரை பார்த்தாலும் பிஸியா இருக்கும். இந்த உலகத்துல பிஸியா இல்லாதவங்களே கிடையாது. யாரை பார்த்தாலும் பிஸியா இருக்கும். கடந்த நாள் நான் ஒரு சின்ன பிள்ளைக்கு போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக போன்ல பேசணும்ட்டு ட்ரை பண்றேன், நான் பேசணும்ட்டு. ஆனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க, அவ ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கா, அதனால பேச மாட்டான். நான் அப்ப பரவாயில்ல காமிங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன். அந்த பிள்ளையே என்கிட்ட சொல்றா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன், நான் பேச மாட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் பிஸியா. ஒரு பேரண்ட்ஸ் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க, என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் ஃபோனோடவே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கிறாங்க. ஒரு நாள் கோயிலுக்கு கூப்பிடுறோம், சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுறோம், அவங்க எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு அந்த இருட்டு ரூமில் உட்காந்துட்டு அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லைன்னா நான் எங்கன்னா வெளியிலேருந்து கால் பண்ணணும்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பிஸியாக இருக்குன்னு ரொம்ப வருத்தத்தோட அந்த தாய் தகப்பன் என் இடத்துல பேசினாங்க. இன்னைக்கு இது குறையா சொல்லலை, இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வேலை இருக்கும் தான், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லோர்கிட்டையும் பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும், ஸோ ரிலேட்டிவ் கிட்ட பேசணும், இல்லை மற்றவங்க புதுசாக பார்க்குற ஆட்கள் கிட்ட பேசணும், டீச்சர்ஸ் கிட்ட பேசணும். ஏதோ ஒன்று ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது, என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம்னு ஒன்று இருக்குது. இப்போ சண்டே சர்வீஸ்னா மார்னிங் எழுந்தமே சர்ச் ஓப்பன் ஆயிருக்கு, சர்ச்சுக்கு போகணும், அதுதான் மைண்ட் செட்டில் இருக்கணும். ஸோ உங்களுக்கான ப்ரேயர் டைம் இருக்கா, அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணணும். இல்லை ஆன்லைனில் ப்ரேயர் நடக்குது, சரி அந்த ப்ரேயர் அட்டன் பண்ண போறீங்களா, ஏதோ ஒரு ப்ரேயர், ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்கான முதல் இடத்தை நீங்கள் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். ஆனால் என்னன்னா, யாரை கேட்டாலும் நான் பிஸியாக இருக்கேன், எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோன் பிஸியாகவே இருக்கு. எல்லார்கிட்டையும் பேச ட்ரை பண்ணுறோம், எல்லார்கிட்டையும் பேச நம்மளுடைய பிரச்சனையை சொல்லவும் ரெடியாக இருக்கும், மற்றவங்க சொல்கிற பிரச்சனையை கேட்கவும் ரெடியாக இருக்கும். ஃபோன் பிஸியில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது தவறுதலான ஒரு காரியம். இது வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பிரசங்கத்தை கேட்குற எல்லோருக்குமே. நீங்கள் பல வேலைகளில் சுத்துறீங்க, பல பேர்கிட்ட பேசுறீங்க, பல காரியங்களில் டயர்ட் ஆகுறீங்க. ஓகே, அது உங்களுடைய அது அவசியம். அதனால இப்போ நான் வேலை விஷயமா ஃபோன் பேசி தான் ஆகணும் சிஸ்டர், ஓகே வேலை விஷயமா பேசுங்க. ஆன்லைன், அதனால நான் ஆன்லைனில் உட்காந்து தான் ஆகணும், ஓகே அதுலேயும் உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமான விதங்க. ஆனால் தேவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, தேவனுக்குன்னு ஒரு காரியம் இருக்குல்ல. இயேசு கிறிஸ்து அழகாக பேதுருவை பார்த்து சீஷில பார்த்து, ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி நம்ம கேட்கவே முடியாது. டெய்லி இருக்கிற பிஸியில் ஒரு மணி நேரம் கொடுங்க அப்படின்னா கொடுக்க போறல. ஜஸ்ட் தேவனுக்கு கொடுக்குற அந்த டைமிங்ல ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நம்ம கடவுளுக்கு பிஸியான டைம்ல ஒதுக்கி கொடுக்க கூடாதா? அழிய போற பொருளுக்காக, அழிய போற மனுஷனுக்காக, அழிய போற பட்டத்துக்காக எல்லாத்துக்கும் டைமை ஒதுக்கி கொடுக்குறோம். ஆனா கடவுள்கிட்ட உட்கார்றத நம்ம விரும்பல. ஆனா இயேசு என்ன விரும்புறார் தெரியுமா? ஜீசஸ் ரொம்ப அழகா சொல்லுவார். மார்த்தா கம்ப்ளைண்டா சொல்றா, ஜீசஸ் பாருங்க நிறைய வேலை இருக்கு, அவ பாட்டுன்னு உட்காந்துட்டா, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி உட்காந்துடுறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றா. ஆனா ஜீசஸ் ரொம்ப அழகா சொல்றாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க, 42 என்ன அழகா சொல்றாங்க. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென், அல்லேலூயா. ஜீசஸை விட்டு அவ போக விரும்பல. பாருங்க, அவ முழு நேரமும் வேலை செய்யாமன்னு இல்லை, இயேசு அங்க வந்திருந்த போது அந்த டைம் ஜீசஸ்க்குரியது. சண்டே சர்வீஸ் அந்த டைம் ஜீசஸ்க்குரியது. ஸோ யூத் மீட்டிங் அந்த டைம் ஜீசஸ்க்குரியது. இல்லை ஆன்லைன்ல ஏதாவது உங்களுக்கு மீட்டிங் இருக்கு, அங்க பிரேயர் நடக்குதுன்னா அது கர்த்தருக்குரியது. அப்போ எது ரொம்ப முக்கியமோ
அந்த நேரத்தில் உன் ஆத்துமாவுக்கு நீ அந்த டைமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிஸி ஆகிறது தப்பு கிடையாது. இன்னைக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். மார்த்தாலோ பற்பல வேலைகளில் சோர்ந்து போனா, பிஸியா இருக்கா, சோர்ந்து போனா, நீங்க உலக பிரகாரமா சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்று பிஸியாவே இருப்பீங்க, இன்னொன்று சோர்ந்து போயிடுவீங்க. இந்த ரெண்டு காரியம் அவாய்ட் பண்ணிட்டு எது தேவை, எது இம்பார்ட்டன்ட் இந்த நாட்கள்ல. ஸோ ஆண்டோடைய வருகை அது ரொம்ப சீக்கிரமா இருக்கு. எப்போ வேணாலும் மாறனாதா வருவார் உங்களை அழைத்து போக. அப்போ நீங்க அவரை சந்திக்க ஆயத்தப்படணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஜீசஸ் கிட்ட நெருங்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்க தான் செய்யுது. பல பேருடைய காரணத்தினால நீங்க தயங்கலாம். ஐயோ போகணுமா, அங்க போகணுமா, ஸோ இங்க போய் இதை செய்யணுமா, ப்ரே பண்ணணுமா, அதுவா ஆண்டவருவா, அப்புறம் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்கும்போது ப்ரே பண்ணிக்கலாம், அப்படி பண்ணுமா அப்படின்னு டைமை ஒதுக்கிட்டே இருக்கிறோம். இல்லை, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அருமையான வாலிபர்களே, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியா கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். பாருங்க, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளேயும் போகிறார், ரெண்டு பேர் இருக்கிற இடத்துக்கு தான் ஜீசஸ் போறாரு. ஆனா அங்க ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் செய்தது மரியாள் தான், மார்த்தாள் இல்லை. ஆமென். இன்னைக்கு உழைக்கிறது நல்ல விஷயம், படிக்கிறது நல்ல விஷயம், போறது நல்ல விஷயம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ், கொடுக்க வேண்டிய டைமை கரெக்டா ஜீசஸ் கொடுக்குற பிள்ளைங்களா இருங்க. அதை மட்டும்தான் தேவன் உங்களிடத்துல கேட்கிறாரு, அதை தவிர வேற எதையும் கேட்கல. ஆமென். ஸோ இதை மைண்ட்ல வச்சுப்போம். ஜீசஸ் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. எவ்வளோ தூரம் ஜீசஸ் அவாய்ட் பண்ணிட்டு வெளியில சுத்துறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சோதனைகளும் அவ்வளோ தூரம் உங்களுக்கு வருத்தமும் தான் மிஞ்சுமே தவிர வேற எதுவுமே மிஞ்சாது. ஆனால் ஜீசஸ் கிட்ட உட்காருங்க. அவர் ஜீவனுள்ள வார்த்தையை கொடுப்பார். அவருடைய அன்பை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். ஆமென். ஸோ இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய கேட்ட பிரசங்கத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த சூழ்நிலையும் பல வேலைகளை குறித்து ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நேரத்தை வீணடிக்காதபடிக்கு தேவையானது ஒன்று ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்வது என்ற ஒரு அறிவை இந்த நாட்களில் நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரியாளை போல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளட்டும். அவ்விதமாகவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.